ஜனாசா அவடத்துலயுமா இது அந்த எலும்பு ஜனாசாக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த புது உடல்கள் வந்து வெளியில வந்து வரக்கூடிய காட்சிகளும் வந்து இங்க பதிவாகி கொண்டிருக்கு. இறங்க போகுது அப்படி கீழே இறங்க போகுது. இந்த எங்கிறதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரியாது. எங்க கொண்டே அடக்குற ஒரு அடக்க இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமாக ஒற்றுமையாக அந்த 6 அடி நிலமும் சொந்தம் இல்லாம தீது இல்லாம எடுத்து இவ்வளவு தூரம் வந்து போகுது. என்னடா ரோட்டுக்கு வந்து போகுது அந்த தண்ணி. 100க்கு மேல அதிகமான ஜனாசாக்கள் கடலோட வெளியாகி போயிட்டு இது இறக்கையில அப்படியே ஜனசா அப்படி பொடியோட அப்படி ஓமம் அது ஜனாசானே. அவ்வளவுமே வந்து இப்போ இந்த அடிச்ச அலையினால வந்து அவ்வளவுமே இடிஞ்சு விழுந்ததுதான் வந்து அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு போகுது. கல்லெல்லாம் சரிஞ்சு இப்பதான் கல்லெல்லாம் சரிஞ்சு போகுது. இப்ப ஒருத்தருமே கடலுக்கு போகல தொழில் கஷ்டத்து மாதிரி இது ஆனா பெண்ணா அதுல ஒன்றும் இல்ல. 4 சடலங்கள்ல உடம்புல எடுத்து நைட்டு எடுத்தது அந்த அந்த அடக்கம் பண்ணி கடல் முறதுக்கு அங்கால இருந்த தண்ணி இப்ப என்ன இப்ப இவ்வளவு காலத்துக்கு நான் வந்துரு முதல்ல அங்க இருந்தது கல்லு போற அவ்வளவுக்குள்ளேயும் ஜனாசா அடக்கப்பட்ட இடங்கள் இந்த துணி கவன் துணி தான் இது. அதை வந்து ஒரு புது உடல் அதுல தாட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தை எடுப்பீங்களா? வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்னைக்கு வந்து நம்ம எங்க நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அம்பாறை மாவட்டத்தில் கல்முனையில் இருக்கக்கூடிய கடற்கரை பள்ளிவாசல்ல தான் வந்து நிற்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கடல்ல வந்து ஏற்பட்டுள்ள இப்போ தாளமக்குத்தினால வந்து ஒரு புயல் ஒன்று உருவாகி இருக்கிறதாகவும் வந்து அந்த புயலினால வந்துட்டு கிழக்கு பக்கத்துல இருந்து அப்படி வடக்கு பக்கம் நோக்கி அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி நியூஸ்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இதால எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த காற்றின் வேகம் அதிகம் இருக்கிறதுனால கடலினோட அலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப வீரியமா இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து இந்த பகுதியில் வந்து இந்த கடல் அலைகளால் அதிகம் மண்ணரிப்புகள் வந்து ஏற்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கக்கூடிய மையவாடி, அதாவது இந்த மயானங்கள்ல கூட வந்து அந்த கடல் அலைகள் அடிச்சு அங்கிருந்து மண்கள் வந்து சரிஞ்சு அங்கிருந்து இருக்கக்கூடிய ஜனாசாக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த புது உடல்கள் வந்து வெளியில வந்து வரக்கூடிய காட்சிகளும் வந்து இங்க பதிவாகி கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு மிக வேகமான ஒரு கடல் அலை வந்து இப்போ கல்முனை பக்கத்துல வந்து உண்டாயிருக்குது. ஸோ மக்கள் எல்லாமே ஒரு பக்கத்துல இருந்து இதை வேடிக்கையா பார்க்குற அளவுக்கு வந்து இங்க வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இதனோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இப்போதைக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வேகமான முறையில் இந்த ஒரு அலை வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கேருந்து வந்து அலை வந்துட்டு இருக்கு எவ்வளோ வேகமாக. ஸோ இது இடத்துலலாம் வந்து இது ஃபுல்லாகவே வந்து இடிச்சு விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நல்ல அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டு போட்டு கான்கிரீட் போட்டு எல்லாம் இருந்தது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த அலை வந்ததுனால இங்கேருந்து இடிச்சு அப்படியே வந்து போயிட்டது எல்லாம். ஸோ இதோட வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் இந்த ரோடே வந்து உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஸோ எவ்வளோக்குள்ள வந்து இடிச்சு போயிட்டு அப்படி சொல்லி அவ்வளோமே வந்து இப்போ இந்த அடித்த அலையினால வந்து அவ்வளோமே இடிஞ்சு விழுந்தது தான் வந்து அவ்வளவுக்கு பயங்கரமாக வந்து கடலோட அலைகள் வந்து இருக்குது. ஸோ கண்டினியூவாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து காண்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து ஜனாசாக்கள் வெளியில் வந்தது அண்ட் அதே மாதிரி இங்கே பக்கம் இந்த கடலாலையால் எந்த அளவுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லி வந்து எல்லா விஷயங்களும் வந்து நான் கண்டினியூவாக காண்பிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய, அதாவது மீன்கள் வந்து வியாபாரம் செய்கிறவங்க இந்த பக்கம் மாளிகைக்காடு. ஸோ உங்களுக்குலாம் வந்து தெரியும், கல்முனை பக்கங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்து மீன்கள் வந்து பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மாளிகைக்காடு மீன் மார்க்கெட் தான் வந்து. ஸோ அது வந்து அந்த பக்கம் அப்படியே போகணும். அண்ட் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமெல்லாம் வந்து இடிஞ்சு உள்ளே போயிட்டுது. பாருங்க இவ்வளோ அழகாக இருந்த ஒரு இடம் இந்த இடம் வந்து. சொன்னால் உண்மையில் இந்த கடற்கரை பள்ளிவாசல்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இந்த கடற்கரை பள்ளிவாசல் திருவிழா நடக்கிறப்போ வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பகுதி தான் வந்து இந்த கடற்கரை பள்ளிவாசல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது ஒரு பஸ் கோடு மாதிரி வந்து, பட் வந்து இந்த மீன் வியாபாரியாக்கள் வந்து அவங்களுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால அவங்க கட்டின ஒரு கட்டட பகுதி தான் வந்து இந்த கட்டட பகுதி. ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே வந்து இடிஞ்சு எவ்வளோ உள்ளே போயிட்டுன்னு பார்ப்பீங்க, தொங்கிருக்கு வெடிச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த அரிப்பு இது வரைக்கும் வந்துட்டு இங்கே பாருங்க, இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்து எப்படியுமே வந்து இது இடிஞ்சு கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு வந்து உடைஞ்சு போய் இருக்குது. இது இந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு பாருங்க. ஐயா இது நீங்க இந்த ஊர் தானா? அப்ப இந்த இடத்துல வந்து இதுக்கு முதல்ல எப்படி கடல் அரிப்புகள் வந்ததா? இதுக்கு முதல்ல இப்படி பெருசா வரல. இப்படி பெருசா வரல. இப்ப இப்ப உள்ள போனது இடிஞ்சு இது ஏற்கனவே ஒரு அனர்த்தம் மட்டும் வந்துச்சு, அதுல கொஞ்சம் இடிஞ்சிச்சு. இப்ப ஃபுல்லா எடுத்துக்க ஏறி இப்ப எடுத்துக்கொண்டே இருக்கு. அப்ப இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க, பக்கத்துல இருக்க வீடுகளுக்கு எல்லாம் பாதிப்பு இல்லையா? பிரச்சனை இல்லையா? பக்கத்துல இருக்க வீடுகளுக்கு எல்லாம் பாதிப்பு தான், எல்லாம் பாதிப்பு தான். அதனால எல்லாமே பாதிப்பு தான். பாதிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லையா, முழுதும் பாதிப்பு தான். அடுத்த 5 மணி போறதா என்னங்கிற சரி. அப்ப இங்க அங்கால இருக்க மையவாடிக்குள்ள ஜனசாவெல்லாம் வெளியில வந்து சொல்லி சொன்னாங்க கடலா இருக்கு. அது அங்கும் சாயந்தரம் பக்கம் மாளிகைக்காடு பக்கம் மாளிகைக்காடுக்குள்ள.
இப்ப ஒருத்தருமே கடலுக்கு போகல. கடலுக்கு போயல தொழில் கஷ்டத்து மாதிரி இருக்கும். மாசக்கணக்கில் இருக்கும். உங்களோட தொழில் எல்லாம் வந்து கடற்தொழில் தான். இப்ப போகல. மாசக்கணக்காக நாங்கள் தொழிலும் யாருக்குமே இல்லை. கடத்தொழிலுக்கு தொழிலே இல்லை. இப்ப என்ன சொல்லியிருக்கா அப்ப ஒருத்தரும் சொல்லி யாரு சொல்ற அல்ல யாரும் எந்த உதவியும் செய்யறாங்க. நிறைய சொத்துலப்புகள் இந்த கடலரிப்பு சொத்து போகுது கடல். இப்ப போர்டெல்லாம் வந்து கரைக்கு ஏத்துட்டாங்க. அதெல்லாம் கரைக்கேத்தாச்சு. அது பாலத்தில் திரும்ப இப்ப அந்த காலநிலை வந்து மாறும்னு சொன்னால் கடல் உள்ள போயிருமா? அது அல்லாஹ் அது சொல்லல. நான் பார்த்த காலத்துக்கு அண்ணா கடல்ங்கிறதுக்கு அங்கால இருந்த தண்ணி இப்ப என்ன இப்ப இவ்வளவு காலத்துக்கு நான் வந்துடுறேன். முதல்ல அங்க இருந்தது அண்ணா அந்த கடை உட்கண் மூவி அப்படத்துல இருந்த கரை தான் இது. அறிஞ்சறிஞ்சு உள்ள போயிட்டு வந்துகிட்டே இருக்கு மீன். இருக்க இன்னும் போய்கொண்டுதான் உள்ள இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இதுலயே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எந்த அளவுக்கு கடல் அரிப்புகள் இருக்குன்னு சொல்லி. அதிகமா வந்து கடல் அரிப்பு இருக்கிற பகுதியை வந்து இங்கே பக்கம் இது அந்த கல்முனை பகுதியில் அப்படி காரதியில இருந்து இங்கே நீலான் இது வரைக்கும் இந்த ஏரியாவுக்குள்ள தான் அதிகமான கடல் அரிப்பு ஏற்படுது. அங்க இருந்த நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிஞ்சறிஞ்சு அப்படியே உள்ள போய் இவ்வளவுதான் ஓடி போறேன். இங்க இருந்து ஓடி போய் தான் கரைக்கு போவோம். அங்க போறது என்ன அவ்வளவு வந்து உள்ள போயிட்டு அந்த அளவுக்கு முன்னேறி ஏறி வந்து கொண்டே இருக்கு. குறையிற மாதிரி இல்ல. அது வெடிக்கும் வேணா, அது உடஞ்சிருக்காது. சேஃப் இல்லை. அது பாத்தீங்கன்னு சொன்னா இறங்க போகுது அப்படியே கீழே இறங்க போகுது. இந்த கட்டடம் வந்து கீழே இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து கீழே இறங்கிட்டு இந்த வெடிப்பு விட்டுருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அது அப்படியே உள்ள போயிடும். இந்த பாருங்க அழகு இங்க வருதுட்டு வருங்க. ஓ இவ்வளவு தூரம் வந்து போகுது. என்னடா ரோட்டுக்கு வந்து போகுது அந்த தண்ணி பாத்தீங்க சொன்னா வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து போகுது. அலைகள் அவ்வளவு வீரியமா இருக்குது. ஸோ இந்த இடமெல்லாம் வந்து பாத்தீங்க சொன்னா இது முற்றாக வந்து வெடிச்சிட்டு இது வந்து கீழே வெடிப்பு விட்டு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அதாவது அது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறதால தொங்குன நிலையில் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து கொங்கிரீட், அதாவது கடலோரம் தானே கொங்கிரீட் போட்டு அந்த பேஸ்மெண்ட்டுகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால அப்படி இருக்கு. எப்படியுமே அது உள்ளே போகிற அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் அதோட வீரியம் அதிகமாக அப்படியே இருக்குன்னு சொன்னாலும் வந்து எப்படி உள்ளே போயிருந்தது. அப்போ என்னென்ன முதல் அங்கே இருந்தாண்டா கடல் அங்கே இருந்தது. இப்போ எவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டேன்னு இதுக்குள்ள வரங்க எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்குன்னு சொல்லி இதால பார்த்தா தெரியும். அப்படியே உள்ள போய் கிடக்குன்னு இது வரைக்குமே வந்து அலைகள் வந்து வந்து கொண்டு தான் போகுது. அண்ட் அந்த பக்கமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சொன்னாலே வந்து போர்டு அவங்கள்ட்ட தோணிகள் எல்லாத்தையுமே வந்து கரைக்கு ஏற்றிட்டாங்க. சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக வந்து கடற்தொழில் வந்து கிடையாதும். அவங்க வந்து கடலுக்குள்ளே போகல. சொன்னால் பாதிப்பு தானே. அதோட சேர்த்து வந்து உயிருக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு பாதுகாப்பு இல்லை. கடலுக்குள்ளே போய் போகிறது வந்து உயிருக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து கடற்தொழிலுக்கு வந்து போக வேணாம்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த பக்கம் அப்படியே போய் பார்க்கலாம். இதெல்லாம் நிறைய பகுதி வந்து உள்ளே போயிட்டுது. அண்ட் இந்த பக்கம் வந்து சின்ன சின்ன அந்த கடைகள் நிறைய வச்சுருப்பாங்க. சொன்னால் இந்த இடம் வந்து அந்தளவுக்கு ஒரு அழகாக இருக்கும். நைட் டைமில் நைட் வியூ வந்து நாங்கள் கழுதால பக்கம் களவாஞ்சிரி பக்கம் கடற்கரையிலேருந்து பார்த்தா வந்து இது வந்து ஒரு அழகாக தெரியும். வடிவா வளைஞ்சி அந்தளவுக்கு வந்து இருக்கும். ஸோ கடற்கரை பள்ளிவாசல் திறந்த அந்த டைமில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்து இந்த கடலோட நிலம் வந்து அங்கே இருந்தது. சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ராட்டினம் அந்த ரெயின் இது ஓடுறது அது எல்லா விளையாட்டுகளுமே வந்து இதில் தான் வச்சுருந்தாங்க. அந்த சர்க்கஸ் மாதிரியெல்லாம் வந்து ஸோ அந்தளவுக்கு பெரிய ஒரு நிலமாக இருந்து அவ்வளோ வந்து உள்ளே போயிட்டுது. இப்போ மிச்சம் இருக்குது இவ்வளவு தான். இப்போ இது வந்து தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி மண்ணை அப்படி உள்ள இதுவும் உள்ளே போயிடும். அப்படியே இங்கே ஆல்மோஸ்ட் இந்த பகுதியில் வந்து நிறைய அப்படி உள்ளே போயிட்டுது. அண்ட் மிகுதம் இங்கே இருக்குது அவ்வளோதான். அஞ்சு வரும் கடல் எவ்வளோ வரைக்கும் வந்து போகுதுன்னு சொல்லி இதுக்கு முன்னால் இடத்துக்குலாம் வந்து வாரதே கிடையாது. இப்போ அலைகள் வந்து அப்படியே வந்துட்டு இப்படி அரைஞ்சு சொன்னால் இலங்கையில் இருக்கிற மாங்காய் வடிமே வந்து மாறிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு கடல் அரிப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த கடல் அரிப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கல்லுகள் வந்து வளைச்சி போடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த கற்கள் வந்து இருக்குது. அதை வந்து மேலால் அப்படியே விட்டு போட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து அது பாதுகாப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகம்பு கொழம்பு சைட்லலாம் நிறைய இடங்கள் வந்துட்டு இந்த கற்களை வந்து பறித்து வச்சுருப்பாங்க மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டி. எப்படி இருக்குது பாருங்க. அப்புறத்த ராட்டினம் வச்சுருந்தவங்க ராட்டினம் எல்லாம் ராட்டினம் எல்லாம் அவட தானே அடிச்சிருந்தவங்க சுத்து நாட்டு இந்த திருவிழாவுக்கு வந்து நாங்க 2 வருஷங்களுக்கு அவடத்துல இருந்து எல்லாம் போயிட்டு போயிருங்களே தோண்டி இருக்குது. அது என்னன்னு சொன்னா யாழ்ப்பாண பக்கம் மாதிரி கல்லுகள் அப்படியே ஃபுல்லா அங்க அடிச்சிருந்தா இங்க வராது. ஏன்னு கொழும்பு பக்கம் எல்லாம் முன்னுக்கே கல்லு போட்டுருவாங்க. அதனால அலை இங்க வராது. உள்ள போகுது எல்லாம். இங்க பக்கம் இப்ப எங்க அலாரம் மணி இருக்கு உங்களுக்கு அடிக்கண்டா. அப்ப உங்களுக்கு என்ன எச்சரிக்கை வேண்டும்னா அங்க இப்ப ஒன்றாச்சி மடத்துல இருக்கிற மாதிரி இல்லைன்னு. இப்ப நான் வந்து 2004 சுனாமிக்கு பிறகு வந்து இங்க அலாரம் பூட்டலையா உங்களுக்கு? பூட்டி இருந்தது. ஆனா காரதீவில் ஒன்று இருக்குது, மற்றது மாளிகைக்காடுல இருக்குது, மற்ற கல்முனை ஏரியா பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா கல்முனையில அதிகமான மக்கள் இருக்காங்க. இந்த கடை ஒரு பக்கம் மக்கள் தான்
சிறந்து வாழ்றேன்னு சொன்னா தமிழ் முஸ்லீம்கள் கூடுதலா இருக்கிறாங்க. அதால அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அதான் அப்ப இவ்வளவு காலத்துல பூட்டாம இருக்கிறாங்களே என்னன்னு சொன்னா இப்ப இப்படித்தானே இப்ப கவர்மெண்ட் இதுக்கு முன்னுரிமை கொடுத்து கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. அது உண்மையில யாரோட பொறுப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்ப இந்த இடத்துல வந்து இல்லாத ஒரு குறை நிறைகளை வந்து அவங்க சொல்ல வேண்டிய இடம் வந்து பார்லிமெண்ட். அங்க போயிட்டு இப்ப இங்க இல்லன்னு மக்கள் டைரக்டா போய் சொல்லல, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி பார்லிமெண்ட் உறுப்பினர் தான் போய் சொல்ல முடியும். கொண்டு போங்க கண்டிப்பா. என்ன சொன்னாலும் இப்ப இது வந்து மிக முக்கியமான என்ன சொன்னா ஒன்றாச்சி மடத்துல இருக்கு, காரதீவுல இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி தான் வந்து கல்முனை. இங்க வந்து நேவி கேம்ப்ல இருந்து சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு தகவல் கிடைக்கும், இல்லண்டா இல்ல. அது இப்ப கிட்ட 2010க்கு பிறகு நினைக்கிறேன் கேம்ப் வந்து கேம் வந்து அதுக்கு அப்புறம் இருக்கிறதால எங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மற்றபடி பெரிய பிரச்சனை இப்ப உங்களோட வயசு தெரிஞ்சு இந்த கடல் முதல்ல எங்க இடத்துல இருந்து எந்த வயசு அந்த அலகு முதல்ல அதுக்கு அங்கதான் இந்த எல்லோன்று இருந்த இந்த மணல் மேடுமா இருந்தது. இப்ப வந்து இப்போ கிட்ட இந்த வருஷம் தான் இன்றைக்கு 20 சில போனாலும் போயிரும் போல அவ்வளவு போய் இருக்குன்னு. அப்ப இது வந்து இந்த உலக அரிப்பு வந்து எத்தனை நாட்களுக்குள்ள இப்ப வந்து இது இப்ப போன வருஷம் இந்த வருஷத்துல அடிச்சது கூடுதலா இருக்கு. பாதுகாப்புல இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்க வீடுகள்லாம் இப்ப உள்ள இடிஞ்சிருக்கு போல இருக்கு கடற்கரை பக்கம் இருக்கிறது. இப்ப கிட்டடியில சொன்னவங்க இப்ப நித்தா புயல் வந்து சொன்னவங்க என்னன்னு சொன்னா 60 மீட்டருக்கு முந்தி 60 மீட்டர் ஒன்று இல்ல இருந்தது. இப்ப பெரிய நீராமணத்தோட காரதி மட்டும் எந்தவித கட்டடங்கள் ஒன்றும் விரிக்க கூடாதுன்னு சொல்லி கடல் சம்பந்தமான அவங்களும் அறிக்கை விட்டுருக்காங்க. ரைட். என்ன சொன்னா பாதுகாப்பு வந்து கிடையாது. அவங்கள பொறுத்த மட்டும் கடல் அரிப்பு வந்து கொண்டே இருக்கு. இப்படியே போனா இருக்குது. அப்ப இந்த 6 மாசம் 7 மாசத்துல இருந்து கொஞ்சம் குறையா தானே இருக்கு. 6 மாசம் 7 மாசம் குறையாது. ஆனா இந்த முறை நேரத்தோட கிட்டத்தட்ட 9 மாசமே இந்த கடல் அரிப்பு ஒரு பிரச்சனை வந்துட்டு என்ன இப்ப ஃபுல்லா அடிச்சு கொண்டே இருக்கு. அப்ப என்ன சொன்னால் அப்பயே வந்து இவங்க அந்த வேலைகளை வந்து செய்திருக்கு, கல்லுகள் இறக்கி என்ன வேலைகள் செய்திருக்கு, செய்ய தொடங்குனது. இந்த கல்லெல்லாம் முதல்ல போட்டிருந்தவங்களா இல்ல இதெல்லாம் 9 மாசம் 10 மாசத்துக்கு அப்ப போட்டகள் தான் இது. ரைட். முதல்ல வந்து இது இல்ல, ஆனா ஒன்றுமே இல்ல. ஆனா இது நேரத்துல செய்திருக்கே இந்த அளவுக்கு அரிப்புகள் வந்திருக்காது. உண்மையில தமிழ் ஏரியாவிலையும் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது முஸ்லீம் ஏரியா தமிழ் ஏரியா கட்டாயம் தேவைதான். கடலை பொறுத்த ரெண்டும் பின்னி வாழ்றாங்க. அந்த ராவணா ஸ்போர்ட்ஸ் நடந்த கிரவுண்ட் எல்லாம் எப்படி இப்ப சரியான மோசமா இருக்கு. அதெல்லாம் அடிச்சிட்டு இப்ப இன்றைக்கு அந்த ஒரு சில்ட்ரன் பார்க் கொண்டு பாரத்துக்கு இருந்தது. அது நாளைக்கு இரவைக்கு போயிரும் போல இருக்குது. அப்படி மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு அந்த பக்கம் சொன்னா இது வந்து சைவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பக்கம் வந்து சைவ மக்கள், இந்த பக்கம் வந்து இஸ்லாமிய மக்கள். ஸோ 2 பேரும் பிணைந்து தான் வந்து வாழ்றாங்க இங்க. பாதிப்புகள் வந்து எல்லா மக்களும் தான், உயிர் எல்லா பேருக்கும் உண்டு தானே வந்து. ஸோ வந்து என்ன சொல்றோம், உண்மையில எல்லா பேர கடல் வாழ் தொழில்களும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். போட்டெல்லாம் வந்து உள்ளே எடுத்துட்டாங்க என்ன. ஸோ இது எப்போ வளமை திரும்ப அப்படி சொல்லி என்ன சொன்னால் இயற்கையை நம்ம சொல்ல முடியாது, இயற்கையில் குற்றம் சொல்ல முடியாது. நம்ம இப்போ வந்து நாம தான் வந்து அவதானமாக இருக்கணும். ஆனால் உண்மையிலே இங்கே நிறைய வீதிகள் வந்து புனரமைப்பு செய்கிற அது போய் பார்க்குற நிறைய அரசியல்வாதிகள் கடல் பக்கங்களும் கொஞ்சம் போய் பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமைகளை வந்து நீங்கள் மாற்றம் செய்யணும். என்ன சொன்னால் அந்த கடல் அரிப்போட வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட ஜீவனோபாய தொழிலாக இருக்கட்டும், அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட மற்ற பொது உடைமைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கடலுக்கு இரையாயிரும். ஸோ வந்து எதுவுமே வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட முன்னாலே வந்து அவங்க ஸ்டெப்ஸ்களை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அது நல்லதா இருக்கும். என்னன்னு சொன்னா எங்கட ஐதீகம் வந்து பாண்டிருப்பு திரௌபதியம்மன் கோயிலும் இந்த கடற்கரைப்பள்ளியும் ஒரு முக்கியமான இல்ல சம்பந்தமான வேற்று மதமா இருந்தாலும் எல்லாம் உண்டுதானே. இது ரெண்டும் தான் கல்முனையா அந்த நாளிலிருந்து காப்பாத்துறேன்னு சொல்றாங்க. பாண்டிருப்பு திரௌபதியம்மன் கோயிலும் இந்த கடற்கரைப்பள்ளி இதால இயற்கை அனர்த்தங்கள் வந்து குறையிறேன்னு சொல்றாங்க. முக்கியமான ஒரு 2 முக்கியமான அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கடலோட பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய வந்து மேல கடற்கரை பள்ளிவாசல் என்ன சொன்னா பாண்டிருப்பு திரௌபதியம்மன் கோயில் வந்து உள்ள இருக்கு. மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா தான் கோயிலுக்கு பாதிப்பு வரும். ஆனா இங்க வந்து முதலே வந்து இந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துக்கு வந்து திரௌபதியம்மன் கோயில என்னன்னு சொன்னா இந்த இயற்கை அனர்த்தங்களை வாரத்துக்கு நம்மால் விடுறதில்லையா, அதே மாதிரி தான் இது 2 முக்கியமானது. எந்தவித இயற்கை அனர்த்தங்கள் வந்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இருக்கு. ஓகே, எதுக்கு நீங்களும் சேஃபா இருந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஷேரிங் பண்ணது. ஓகே, நூறுபள்ளி இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழமையானது? இது வந்து 14 வருஷத்துக்கு மேல இருக்குமாண்ணே. ரைட். ஓகே, ஸோ இந்த பள்ளிவாசலுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு மையவாடி தான் இது வந்து நூறு மையவாடி. ஸோ இங்கே தான் வந்து இந்த இந்த வீரியம் அதிகம் இருக்கிறதுனால கடலரிப்பு வந்து வந்ததுனால வந்து ஜனாசாக்கள் வந்து வெளியில் வருது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ காலையிலேயே நியூஸ் எல்லாமே வந்து வெளியில் அவுட் ஆச்சுருது. நிறைய நியூஸ்கள் வந்து வெளியில் வந்துட்டுது. இது வந்து ஜனாசாக்கள் அதிகம் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு மையவாடி அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பக்கத்தாலேயே வந்து அவங்களுக்கு கற்கள் ஆல்ரெடி வந்து வச்சிருந்துருக்கு. இன்னத்துக்கு வந்து இந்த கடல் அரிப்பால் வந்து இந்த அளவுக்கு பாதிப்புகள் வந்து வந்திருக்காது.
நாங்கள் சாய்ந்தமருது மாளிகை காடு என்ற வேறுபாடுகள், ஜனாசா அமைப்பு சாய்ந்தமருது மாளிகை காடு என்ற வேறுபாடுகள் இல்லாது அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமாக ஒற்றுமையாக இது நமது பிரச்சனை என்ற உள்ளத்திலே எடுத்து இந்த பிரச்சனையை நாம் எல்லோருமாக செய்து முடிப்போம் என்று கூறி இந்த இடத்திலே நான் பேச்சை பெருக்கிக் கொண்டு போகவில்லை. இதில் விஷயத்தை என்ன முறையில் செய்வோம் என்று எல்லாருமாக சேர்ந்து செய்வோம் என்று கூறி எங்களுடைய அல்நூர் ஜும்மா பள்ளிவாசல் தலைவருக்கு நான் இந்த வாக்கை உங்களோடு சேர்ந்து செய்கிறேன் என்று உறுதியுரையும் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில இருந்து ஜனாசா வழியில தெரியுதுன்னு சொல்லி சொன்னவங்கள ஆடிக்கிட்டாங்க. இடத்துல இவ்வளவு வரைக்கும் வந்ததா தண்ணி? அந்த ஜனாசா வழியில தெரிஞ்சேன்னு சொன்னது இடத்துல இந்த இடத்துலயா ஜனாசா இருந்தது. அப்ப இந்த கடல் முதல்ல அதுக்கு அங்கால இருந்தீங்க. அப்போ சொன்னா இடத்துல இந்த ஜனாசா வந்து இப்ப தோண்டி அந்த பக்கம் வந்து திரும்ப அடக்கம் பண்ணிட்டாங்களாமா. அவங்க பக்கம் வந்து ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த உடம்பு தோண்டிதான் எடுத்து அங்க அடக்கி. எத்தனை மணி போல கண்டவங்க அந்த ஜனாசா வழி? இது காலையில இன்னைக்கு காலை ஒரு 9:30 மணி போல நான் இந்த இடத்துல வந்து வரும்போது நான் இடத்துல ஒரு 2 ஜனாசா எடுத்து பட்டது. அந்த மூலையில 2 ஜனாசா எடுத்து நேற்று மதியம் 12 மணியில இருந்து இரவு 11 மணி வரையிலேயே நாங்கள் இரவு 5 ஜனாசாக்கள் எடுத்து அடக்கம் செய்தோம். அதில் 4 ஜனாசா பழைய வீதமும் இன்னொரு ஜனாசா ஒன்று புதியது. அதை அடக்கம் செஞ்சு ஒரு 2.5 மாதமாக இது இல்லை. அது எங்கள் சொல்ல ஏன் காரணம் நாங்கள் அந்த ஜனாசா அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறது. எங்களுக்கு அதனால தான் அந்த சரியான டேட்டை நாளையும் செல்ல வேண்டிய இந்த சரியான இது அந்த இதை எடுத்து இன்னொரு மாற்றமான இடத்துல அடக்கம் செஞ்சோம். இந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு அதில் இந்த அடக்கம் செஞ்சிருக்கோம். அந்த மூலையில் ஒரு அடக்கம் செய்திருக்கோம். இது நிறையில் நாங்கள் இப்போ சுமாராக ஒரு 1.5 மாதம் ஆக இந்த கடல் பேராணி அழிவு இதில் நாங்கள் எங்களோட ஒரு ஜனாசா அமைப்பு உண்டு. நாங்கள் எங்கள் அமைப்பு இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நாங்கள் இந்த பணியில் நிதி செய்து கிட்டத்தட்ட எங்களை உறைந்த அளவுக்கு எப்படியும் ஒரு 30 ஜனாசாங்க எங்களோட கண்ணால் கண்டத்தை 30 உடல்கள் நாங்கள் எடுத்து மாற்ற இடையில மாற்றிய இடத்துல நாங்கள் இது செய்திருக்கோம். அதனால் இப்போ எங்களை கண்ணுக்கு அறியாமல் எத்தனையோ தேசங்கள் மீது இப்போ சுமாராக இந்த மையவாடி இப்போ ஒரு 2 மாதத்துக்கு உள்பட்ட இதில் இப்போ 2019 நடந்த சந்தையில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு உள்பட்ட இதில் கிட்டத்தட்ட இந்த மையவாடியில் இதில் நீளத்தில் ஒரு 60 அடி நீளமும் ஒரு 30 அடி அகலத்திலையும் இந்த மையவாடி கடலோட சென்று கடலோட போயிட்டு இதுல இப்போதுக்கு பார்க்க போனா எங்கட ஒரு குறிப்பிட்டு பார்க்க போனா எங்கட ஜனாசாக்கள் ஒரு 170% ஜனாசாக்கள் இந்த நீரில் இந்த அடிச்சு கொண்டு இறந்து போய் இது இருக்குது. மனிதண்ட இறுதியான இதுதான் மனித மரணம். அதுல தமிழாக இருக்கலாம், சிங்களா இருக்கலாம், முஸ்லீம் எல்லாம் மனிதர்கள். ஆனால் தமிழ் சிங்களம் ரத்தம் அதில் பாரம் இல்லை. சிங்கள மக்களை வெட்டினா ரத்தம் சிவப்பு தான், தமிழ் மக்களை வெட்டினா ரத்தம் சிவப்பு தான், சிங்க முஸ்லீம் ரத்தம் சிவப்பு தான். அதில் எல்லாரும் நம்மட மார்க்க மதத்தில் தான் நம்மட வேறு மனிதன்டா உண்டு, மனித வர்க்கம் உண்டு. ஆண் பெண் மனிதன் ஒரே தான் நம்மட பிரியாணி. கண்டிப்பா நீங்க இந்த பணி இன்னைக்கு தமிழ் சகோதரருக்கு மறுஸ்தானத்துல எல்லாம் நடக்கக்கூடும், சிங்கள சகோதரருக்கு நடக்கணும், முஸ்லிம் சகோதரருக்கு நடக்கணும். அப்ப அந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து போய் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு உண்டு. இது கட்டாயமா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்குள்ளே வந்து 30 உடல்கள் வந்து வெளியில வந்திருக்கு. பாத்தீங்கன்னா அந்த கடலினோட சீற்றத்தினால 2 மாசத்துக்குள்ள 30 உடம்புகள் வந்து வெளியில வந்திருக்கு. அந்த 30 உடல்களையுமே வெளியில தாட்டிருக்காங்க. 10 வயசுக்குள்ள இருந்து கவுன்சில அப்படி இருக்கு.
என்னதுங்கய்யா அது சீலை தானே சீலை இறக்கல அப்படியே ஜனசா அப்படியே பொடியோட அப்படியே இருக்கு. அது எடுத்ததா கடலோட நீரோட சேர்ந்து அப்படி இருக்குதா? 10 வருஷம் 15 வருஷம் இந்த ஒரு ஆகுது பொடி நல்லா இருக்கு. அப்படி வந்திருக்கானே. இன்னும் கவுண்ட் பண்ணுவாங்க இந்த சைடுல காட்டுல எவ்வளவுல காலையில எவ்வளவுல எடுத்தீங்க? காலையில எடுத்தது காலையில ஓமம் காலத்தால எடுத்த இடம் இந்த கல்லெல்லாம் சரிஞ்சு போகுது. இந்த கல்லெல்லாம் சரிஞ்சு இப்பதான் கல்லெல்லாம் சரிஞ்சு போகுது. இப்ப காலையில இருந்த சாதனம் அந்த வரைக்கும் அந்த கல்லு மறுப்புல இருந்து இந்த ஒரு 2 மணித்தியாரத்துக்குள்பட்டது இந்த இடிஞ்சு இது காலையில ஜனாசா ஓடத்துல எடுத்தீங்க. காலத்துல ஜனாசா அந்த இடத்துல எடுத்து இந்த இப்ப இது இந்த இருக்கிறது ஜனாசா அவடத்துலயுமா? இது அந்த எலும்பு அந்த இருக்கிறது இறையப்பட்டது எலும்பு தான் இந்த சடலம் தான் பிரியப்பட்டது. அடுத்தது எங்க அதுக்குள்ள ஜனாசாவா? கவுனம் ஓமம் அது ஜனாசானே. அது வந்து ஒரு புது உடல் அதுல தாட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுப்பீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த உடம்பையே எடுத்துருவாங்களாம். எடுத்து மற்ற பக்கம் தாட்டுருவாங்க சொன்னா கடல் அரிப்பு அந்த அளவுக்கு வீரியமா இருக்கு. அப்ப இதை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க என்ன நடக்குது சொல்லு. ரைட், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில வந்து இந்த பள்ளிவாசலுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்து ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லி வந்து சொல்லியிருக்கிறார். நாங்கள் லேட்டாக தான் வந்து பார்த்து நாங்கள் அதையும் வந்து அடக்கப்பட்ட துணி கவன் துணி தான் இது இந்த பெரிய பாட்டு இதை தோண்டினோடனே இதுக்குரிய சடலம் நிறைய எடுத்து தோண்டி தோண்டி எடுத்து வெளியாக்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் உள்ள கொஞ்சத்தால அதையும் உள்ளே போயிடும். பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு மையவாடி தான் இது. அப்ப காலையில ஜேசிபி போட்டு தான் வேலை நடந்திருக்குன்னு. காலையில ஜேசிபி போட்டு நேற்று 2 மணில இருந்து இரவு 11 ஆட்டியும் பணியை செய்து போட்டு அதுக்கப்புறம் அவங்க டைம் ஒன்று கழிச்சு போட்டு போயிட்டாங்க. இது ஃபுல்லா வந்து இப்ப ஜனாசா காலையில இல்ல ஜனாசா பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லா இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு ஜனாசா வந்து அதாவது எப்படி ஒவ்வொரு பூத உடல்கள் வந்து இருக்கு. இது எல்லாமே இந்த குத்திரிக்கை இந்த கம்பு குத்திரிக்கைலாம் வந்து பூத உடல் தான் வந்து இதே வந்து அடிச்சுட்டு தான் போய் கொண்டிருக்கு. அப்படி அந்த அரிக்கு தானே அந்த கல்லு போற அவ்வளவுக்குள்ளேயும் ஜனாசா அடக்கப்பட்ட இடங்கள் இது. அதான் அந்த இதுக்கு கல்லுக்கு அங்காலதான் அது எல்லை இது. இப்ப அந்த அதெல்லாம் அந்த இப்போ 2019 அந்த ஒரு தகப்பட்டு இது ஒரு 2 மாதத்துக்குள்ள நடந்த சம்பவம் தான் என்ன இருக்கிற ஈனசரு இவ்வளவுக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 100க்கு மேல அதிகமான ஜனாசாக்கள் கடலோட வெளியாகி போய்த்து ஒரு 100% நாங்க அதை கண்ணால கண்ட கதைச்சியால எடுத்து வேற இடத்துல மற்ற இடத்துல அடக்கம் செஞ்சிருக்கு. காணாம நிறைய உள்ள போயிருக்கு. இப்ப காணாம இப்பயும் போய்கொண்டு இப்ப நாங்க நம்ம கண்கூட கண்ட இன்னொரு அது காணாம இது போய் வரும். அடுத்தது இந்த காலையில எடுத்து எங்க அடக்கம் பண்ணீங்க? நேற்று நைட்டு எடுத்தது அந்த அடக்கம். இப்ப காலையில அந்த அடுத்த 4 ஜனாசா காலையில 4 எடுத்தீங்களா? காலையில 4 எடுத்தது. ஓகே. இந்த காலையில 4 எடுத்து அந்த இவ்வளத்தையும் அது அந்த பழைய அந்த இரும்புல ஆண்டு அதை எடுத்து இப்ப இந்த காலையில இன்னைக்கு இது காலையில இவடுத்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் இது. 4 உடம்புகள் இது ஆனா பெண்ணா அதில் ஒன்றும் தெரியல. 4 சடலங்கள்ல உடம்புகளை எடுத்து நேத்து நைட்ல ஒரு 3 எடுத்து இப்ப இதுக்குள்ளே இந்த மசாக்குள்ள ஒரு 5 சடலமான இது புதைச்சிருக்கோம். 5 பேர் சடலங்கள் இதுல புதைச்சிருக்கிறோம். இது 5 போட்டு அந்த இடத்துல அந்த நேற்று நைட்ல நடந்தது அவத்துல ஒரு 2 இடத்துல போட்டு இப்படியான ஒரு கட்டத்துல இந்த மையவாடியில கிடப்பு இல்லாம தன்மை என்ன இருக்கிற இந்த ஜினாசா உண்டு முந்தின நாள் அடக்கிறதுக்கு
எல்லா இடத்துலையும் ஒரு குழியை தான் எங்களோட வாசனை ஒரு கபரு வெட்டி தான் நடக்குன்னு செய்கிறது. 4 கபரு வெட்டி 4வது கபரு தான் இடத்துல இது அடக்கப்படும். ஏன் காரணம் சொன்னா தோண்ட சடலங்கள் ஜனாசா வந்துகிட்டு இருக்குது. அதனால கிடப்பு குறைய இருக்கு. இப்போ இது இன்றைய நிலைமை இப்போ உள்ள நிலைமை இருக்கு. இன்றைக்கு நைட்டுக்கு இந்த மாளிகைக்கல்லுக்கு ஒரு ஜனாசாண்டு விழுந்தா இது எங்க கொண்டே அடக்குறன்ற ஒரு அடக்க இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் நாங்க. கண்டிப்பா உண்மையில வந்து பாத்தீங்க சொன்னா இது வந்து ஆரம்பமே மயானத்துக்குள்ள வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான உடல்கள் வந்து வெளியில வந்து போய்கொண்டிருக்குன்னு சொன்னா இந்த கடல் சீற்றத்தினால இப்ப நாளைக்கு இது மக்களுக்கு வரக்கூடிய நிலைமை வந்து இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சரி, இல்லைன்னு சொன்னா அரசு உத்தியோகத்தர்களும் சரி, உண்மையில உங்களோட பகுதியில் எது பாதுகாப்புன்னு எது பாதுகாப்பு அற்றது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை போய் பார்லிமெண்ட்களில் பேசுங்க. அது பேர் வந்து ஜனாதிபதி பார்வைக்கு போகும் வரைக்கும் வந்து அந்த காணொலியில் கொண்டு போய் எடுத்து செல்லுங்க. அதை தான் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளும். என்ன சொன்னால் கடலரிப்பு இப்போ இவ்வளோ மீட்டர் தூரத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ எத்தனையோ இப்போ கண்டது வரைக்கும் தான் வந்து அவங்க 100 சொல்றாங்க. இப்போ அதுக்கும் அதிகமான எத்தனையோ ஜனாசாக்கள் அதாவது உடம்புகள் வந்து கடலுக்குள்ளே வந்து போயிட்டுது. இப்போ சொல்லுவாங்க ஒரு மையவாடியில தான் மனுஷனுக்கு நிரந்தரமான இடம். மையவாடி உங்களோட மையவாடி தான் ஒரு 6 அடி நிலம்தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம். மையவாடி தான் ஒரு சொந்தமான நிலம் என்று சொல்லி நான் நேற்று நடந்த சம்பவம். இந்த ஜனாசன் அடக்கப்பட்டது அடக்கி 2.5 மாதம். அந்த 2.5 மாசத்தை அடக்கின இடமும் கூட அவருக்கு சொந்தம் இல்லாம இருக்கு. அந்த 6 அடி நிலமும் சொந்தம் இல்லாம தீரி இல்லாம எடுத்து இன்னொரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஜனாசா தான் இந்த இருக்கிறது. அப்படியே அடக்கம் செஞ்ச உடம்பு எந்த ஒரு அற்பழும் இல்லாத சீர்மதத்தில் அப்படியே அந்த 2.5 மாசத்துக்கு எப்படி அடக்கினோமோ அந்த கவன் விட்டு நாங்கள் எங்களோட சம்பிரதாயப்படி அடக்கினோமோ அதே முறையில் நாங்கள் எடுத்து இப்போ நாங்கள் சொன்னால் அந்த அமைப்பில் இந்த ஜனாசா அமைப்பில் நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக நாங்கள் இருக்கோம். இந்த இடத்து அந்த ஜனாசா வீட்டுக்காராக்களுக்கு தெரியும் நம்ம தாய் தகப்பனை எடுத்து அடக்கியிருக்காங்க எப்படி சேர்த்து சரியா அந்த இடத்துல எங்களுக்கு கொண்டு காட்டலாம். இந்த வரைக்கும் உங்களோட தாய் தகப்பன்ட்ட உருவி வேண்டி சொல்லி எங்களுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு அடையாளம் செய்யலாம். அதே மாதிரி கிடையாது இரவு ஒரு பணி அவங்களோட அவங்களோட பேரன்ட்டு இது உங்களோட உம்மம்மாட ஜனாசா தான்ட்டு சொல்லி இந்த இடத்தையும் செஞ்சு அந்த அவங்க அலப்பிச்சு வேண்டும் 2.5 மாத்தி ஜனாசா இந்த இடத்த அடக்கம் செஞ்சாங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா விஷயங்கள் வந்து தந்ததுக்கு. இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா வந்து அதை என்ன கற்களை கொண்டு வந்து பறிக்கிறாங்க. கற்களை கொண்டு வந்து போட்டு தான் இதை கொஞ்சம் அரிப்பதை இந்த இருக்கிற ஜனாசாவது பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அரசியல் அரச மட்டத்துல இருந்து எம்பி கூடாக இந்த இதுல வந்து அவங்களோட இந்த அரசாங்க இந்த இப்ப உள்ள அரசாங்க உடனடியாக அவங்க ஒரு இப்படி ஒன்று செய்யணும், இந்த மக்களுக்கு இப்படி அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மிச்சம் ஒரு நன்றியான ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த இடத்துல அவங்க செய்யறது. இது இல்லாட்டி இந்த சேவை செய்ய இதுவரையிலே எங்களுக்கு எந்த ஒரு இதை பாதுகாக்க எல்லாம் நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இவ்வளவு அதை பாதுகாத்தது கடவுள் ஒரு அருள் தான் சொல்ல முடியும். இவ்வளவுக்கு செஞ்சு தந்த எங்கட இந்த அரசாங்கத்துக்கு இந்த எங்கட மக்களுக்கு இந்த சார்பாக நன்றியை தெரிவிச்சு. அப்படி அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து நிறைய கற்கள் வந்து இப்போ கொண்டு வராங்க. இது வந்து இப்போ எங்கெங்கிறதெல்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இதுதான் இப்போதைக்கு வந்து கடலரிப்பை வந்து தடுக்கிறதுக்கான ஒரே சொல்யூஷனாக வந்து இங்கே இருக்குது. இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவர் கூட வந்து பேசி அவங்க வந்து அதாவது இவங்கள்ட்ட தலைவர் அந்த பள்ளிவாசல்களுக்கு வந்து பொறுப்பான ஒரு தலைவராக வந்திருக்கக்கூடியவர் வந்து அவங்களுக்கான ஒரு உறுதிமொழி வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற மிகுந்த உடம்புகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய வந்து கற்களை கொண்டு வந்து அந்த கடல் பக்கம் வந்து இப்போ கொட்டி கொண்டிருக்கிறாங்க. என்ன சொன்னால் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஜனாசாக்கள் அதாவது அந்த உடம்புகள் வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. மற்றதெல்லாம் வந்து இப்போ கடலுக்குள்ளே வந்து போயிருக்குது அவங்க பார்க்காமலே வந்து. ஸோ இப்போ அதை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி தான் வந்து இப்போ இந்த வேலையை வந்து மேற்கொள்கிறாங்க.